எண்ணற்ற நேயர்களுக்கு வணக்கம். முதியோர் நலனில் ஆயுர்வேதா சீரீஸ்ல உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. நான் டாக்டர் ஸ்ரீகிருஷ்ணா, ஸ்ரீ ஆயுர்வேதிக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாம்பலத்திலேருந்து. இந்த எபிசோட்ல சிம்பிள் ஆயுர்வேதிக் முறைப்படி முதுமையில் எப்படி ஒரு குவாலிட்டியான லைஃபை வாழலாம் என்றது பார்க்கலாம். முதுமையில் கவனிக்க வேண்டியது 3 விஷயங்கள். 1, நம்மளுடைய மோஷன்ஸ் டெய்லி போகிறோமா, கான்ஸ்டிபேஷன் இருக்கா. 2வது, நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோம், ரொம்ப செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டோமா. 3வது, நாம் மைண்டை எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கோம். இந்த 3 விஷயங்களை நம்ம பார்த்துட்டாலே உங்களுடைய முதுமையில் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ காலங்கார்த்தால எழுந்த உடனே ஒரு கப்பு சூடாக தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 2 பேரிச்சப்பழம், 2 அத்திப்பழம், 10லேருந்து 15 காஞ்ச திராட்சை. சுகர் இருக்கிறவங்க பேரிச்சப்பழத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச திராட்சையும் அத்திப்பழமும் தைரியமாக சாப்பிடலாம். இதை சாப்பிட்ட பிறகு 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் நெய் சூடான தண்ணியோட சாப்பிட்றாங்க. இது உங்களுடைய உடலுக்கு தேவையான பிசுப்பு தன்மையை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணும். ஸோ இதை பண்ணாலே வயசான காலத்தில் வரக்கூடிய ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், ட்ரைனஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இந்திரியங்களுடைய பலசக்தி குறைய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்திற்குமே ஒரு நல்ல ரெஜுவினேஷனாக பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய வயசில் என்ன ஆறுது, ஆனபாலிக் ப்ராசஸ் அதிகமாக இருக்குது, கேட்டபாலிக் ப்ராசஸ் குறைவாக இருக்குது. அதாவது உடம்ப உருவாக்குற தன்மை குறைவாகவும் அழிக்கிற தன்மை அதிகமாகவும் இருக்குது. அதனால தான் தேய்மானம் அதிகமாக இருக்குது. அந்த தேய்மானம் குறைக்கிறதுக்காக தான் இந்த எல்லா முயற்சிகளும். வாரத்தில் 2 நாள் உச்சந்தலையிலேருந்து அடிப்பாதம் எண்ணெயை பூசி நல்லா ஊற வச்சு அன்னைக்கு சீக்கேக்காவோ கடலை மாவுலையோ நம்ம குளித்தோன்னா, சுட தண்ணியில் குளித்தோன்னா ரொம்ப நல்லது. இதனால் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், ஸ்கின்னோடைய ஹெல்த் இதுவும் நல்லா மெயின்டைன் ஆகும். முக்கியமாக வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா பெரியவங்களுக்கு எப்போவுமே வாயு தான் பிரச்சனை. கீழ் நோக்கி போகாமல் மேல் நோக்கி வந்துடுது. ஸோ வயிறில் எப்போவுமே உப்பசம் இருக்கும், மேல் வாயு. சில நேரம் ரொம்ப காரம்லாம் சாப்பிட்டு இருந்தோன்னா அந்த புளிப்பு ஏப்பம் கூட இருக்கலாம். பட் ஜென்ரலாகவே ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த கிழங்கு ஐட்டம், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த மாதிரி விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அது நல்ல விஷயம்தான். என்னைக்காச்சும் ஒரு முறை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆயுர்வேதத்தில் பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லும்போது 6 விதமான சுவைகளும் இருக்கணும்னு சொல்கிறோம். இந்த 6 விதமான சுவைகளும் இருக்கணும்னு சொல்லும்போது நாம் உப்பு, புளி, காரம், துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு எல்லாமே இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போது காரமும் புளிப்பும் வயசான காலத்தில் பாதி அளவுக்கு குறைக்கணும். ஸோ நீங்கள் வீட்டில் இப்போ 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 1 டீஸ்பூன் ஆக்கிடலாம். 2வது விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா சாப்பாடோடைய அளவு. சாப்பிடாம நம்ம வயிறு பட்னையை போட்டோம்னா வாயு இன்னும் அதிகமாகும். உபவாசம் பண்ண வேண்டாம் சொல்லலை, உபவாசம் பண்ணாலும் ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்கள் சாப்பிட்ற மாதிரி உபவாசம் செய்யறது நல்லது. ஸோ இன்னைக்கு ஜல ஆகாரம் அப்படின்னு சொல்லும்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம தண்ணி, ஜூஸு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஆகாரமாக இல்லாமல். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஏகாதசி பழக்கம் இல்லை மீதி ஏதாவது உபவாசம் பழக்கங்கள் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை இந்த மாதிரி லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது உடலில் வாயு சேராது. வாயு சேர்ந்தாலே சம்மந்தப்பட்ட அந்த ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம குறைச்சிக்கலாம். கடைசியாக மோஷன்ஸை சரி பண்ணுறதுக்கு எப்படி காலங்கார்த்தால ஒரு கப்பு தண்ணியை குடிக்க சொன்னேனோ அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது கூட ஒரு கப்பு தண்ணியை குடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பண்ணாலே அதிகபட்சம் செட் ஆகும். அது ஆகாத பட்சத்தில் அதிகமான முயற்சி பண்ணி ஃப்ரூட்ஸை சாப்பிடணும். ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் உங்களுக்கு முக்கியமாக மோஷன்ஸை தூண்டிவிடும். இதில் இனிப்பான விஷயங்களை விட்டுட்டா கூட மீதி விஷயங்களும் எவ்வளவோ நல்லது.
வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்ட பிறகு ஒன்று எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. மலை வாழையாக நீங்கள் எடுத்துக்கலாம். இனிப்பாக வரக்கூடிய வகைகள் ஏலக்கி, ரசத்தாலை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நைட்டு படுக்கும்போது இதுக்கும் இந்த ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டாலும் உங்களுக்கு மோஷன்ஸ் வரலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் திரிஃபலா சூர்ணத்தை ஒரு 1/2 கப்பு சூடாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். டெய்லி லெவலில் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோன்னா உங்களுடைய மோஷன் ஒரு மண்டலத்தில், அதாவது 48 நாளில் நிறைய மாற்றங்களை நீங்களே பார்க்கலாம். இந்த எபிசோடில் முதுமையில் ஆயுர்வேதத்தில் நல்வாழ்க்கை எப்படி இருக்கலான்றது நம்ம பார்த்தோம். அடுத்த எபிசோடில் புது ஒரு டாபிக்கோட மீண்டும் சந்திப்போம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.